வணக்கம் ஸ்டூடெண்ட் நேயர்களே. நம்ம சிம்மராசி வரிசையில இன்றைக்கு நாம் பார்க்க போறது இரண்டாவது ராசி என்னது சிம்மம். சிம்மம் அப்படிங்கிறது சூரியனோட வீடுமே கூட. அதே போல ஆளுமை, கம்பீர், தலைமை பண்பு இதையெல்லாம் சொல்லுவது சிம்மம் வீடு தான். அப்படிப்பட்ட சிம்மம் சிற ராசியில் இருப்பதனால் இவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அதுல இந்த யாருமே இவங்களை மாற்றவே முடியாது. அதே போல மற்றவங்களை வழி நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களும் அதில் திறமையானவர்களும் இருப்பார்கள். இவர்கள் புகழுக்காகவும் மரியாதைக்காகவும் சுய கௌரவத்திற்காகவும் எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பதுதான் இவர்களுடைய பலகீனமாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையில் இவர்கள் ஒரு வேலையை, ஒரு கொள்கையில் உறுதிப்பாடுகளை எடுத்த பிறகு மிக தீவிரமாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை என்பது கொஞ்சம் ஆடம்பரம் அல்லது ரசிப்புத்தன்மை உறவுகளை சார்ந்ததாகவே இருக்கும். மற்றவர்களுடன் இணக்கமாக செல்வதன் மூலமே இவர்களது முயற்சி வெற்றி அடைய முடியும். இவர்களுக்கு பேச்சாற்றலை பெரும் பலமாக இருக்கும். இவர்கள் தன்னுடைய அந்த பழங்கால குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு பிறருடன் வணங்கி செல்லும் மூலமாக அதிகாரம் செலுத்துவதை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு வணங்கி செல்லுவது, தாழ்ந்து செல்வது என்பதை வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த மாற்றம் கிடைத்த பிறகு வாழ்வில் ஒரு வெற்றியும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது என்பதை இவர்கள் மனமாற்றத்தை சந்திப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி அதன் மூலம் ஏற்படக்கூடிய சிறப்புகள், சங்கடங்கள் மூலமாக மனமாற்றத்தை சந்திப்பார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் ஆளுமை திறனும் அதிகாரமும் கொண்ட இவர்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை குடிக்கக்கூடிய இடமானதும் சுக்கிரன் அவர்களுக்கு இருப்பதனால் அவர்களுடைய பேச்சு மற்றவர்களை கவரும் வகையில் இருக்கும். எந்த ஒரு வேலையும் ராஜதந்திரமாக பேசி, நைசியமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வதில் இவர்கள் வல்லவர்கள். அதே போல இவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மென்மையும் அழகும் இருக்கும். இசையிலும் கலையிலும் அல்லது புத்தகம் படிப்பது என்ற ஒன்றிலும் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் பொழுது இது மிகவும் நன்றாக வரும். அதே போல இளைய சகோதரர்களிடம் அன்பாக இருப்பதும், அன்பாக தன்னை விட வயதில் குறைந்தவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்வதும் இவர்களுக்கு என்பதை பயக்கும். அந்த நேரத்தில் இவர்கள் தனக்கு இளையவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தன் சொல்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே சில நேரங்களில் இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதாக அமைந்தது. அதை தவிர இவர்களுக்கு மீதி எல்லாமே நல்ல விதமாகத்தான் இருக்கின்றது. சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக யாரிடமும் தளர்வு வாங்க மாட்டார்கள். தனது தவறையும் உள்ள பொது வழியில் ஏற்றுக்கொள்வர்கள் இருக்காது. இப்படிப்பட்ட இவர்கள் ஒரு பெரிய தோல்வி அல்லது சோதனையின் போது இறைவன் ஒருத்தருக்கான அப்படிங்கிறத நம்பி அந்த நிலைக்கு வரும்போதுதான் இவர்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறும். இவர்கள் ஆன்மீகத்தையோ, கல்வியிலோ, தியானம் அல்லது சுதந்திரத்தையோ ஒரு காலத்தில் ஈடுபாட்டோடு ஈடுபடும் பொழுது இவர்கள் வாழ்க்கை பக்குவப்பட்டு மேம்படுத்துவதற்காக இருக்கும். இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது பெரிய பதவிகள் என்பதை எதிர்பாராமல் அப்படி வரக்கூடிய பதவிகள் அல்லது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் இயல்பாகவே மேம்படுத்தி வந்து விடுவார்கள். இவர்கள் தனது கொள்கையில் மிகவும் அக்ரசிவாக ஆவேசமாக இருப்பார்கள். நேர்மை மற்றும் நீதி என்பதை உறுதியாக இருப்பவர்கள். தந்தையிடம் அதிக பாசம் வைத்திருக்கும் இவர்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அதிகார போட்டி அல்லது மனக்கசப்பு அல்லது ஈகோ சம்பந்தமான சங்கடங்களை செய்யும். ஆனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஈகோ அல்லது அதிகார போட்டி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதே போல தூர பயணங்கள், உயர்கல்வி அல்லது தந்தைகளை சொத்துக்களில் ஆரம்பத்தில் சில தடைகள் அல்லது சண்டைகள் வரலாம். ஆனால் செவ்வாயின் வீடாக இருப்பதுடன் போராடி அந்த வெற்றியை பெற்றுவிடுவார்கள். சிம்ம ராசியான சிற ராசிக்கு குணம் என்பதை ஆளுமை திறன் மற்றும் தன்னம்பிக்கை தான். அதே போல அதிகப்படியான ஈகோ மற்றும் மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை இவர்களுடைய பலவீனமாக மாறும். இவர்கள் தன் பேச்சின் நிதானத்தையும் கவனத்தையும் பணிவையும் கொண்டு தர்மத்தையும் நியாயத்தையும் கடைபிடிக்கும் போது இவர்கள் உலகையை வெல்லக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். அடுத்த பதிவுல நம்ம சிற ராசியின் நிச்சயத்தை பத்தி தெளிவா பார்ப்போம்.